ஒல்லியாயிட்டாங்க போல சாப்பிடாம அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பா ஒரு பாட்டு பாட அது ஒரு லவ் சாங் தான். டக்குனு ஹீரோக்கு அந்த பொண்ணு ஞாபகம் வருது. அப்பா நான் லவ் பண்ற பொண்ணு பேரு மீன் பொண்ணு, அவளை தான் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. இந்த பாட்டு கேட்டதுமே உண்மையிலேயே அவன் இந்த மீன் பொண்ணை தான் லவ் பண்ணியிருக்கிறான் போல. ஆனா அது அவனுக்கே தெரியாம போயிடுச்சு. ஸோ அந்த பொண்ணு இப்போ அரண்மனையில தானே இருக்கிறான். உடனே நம்ம ஹீரோ வேகமா கோட்டையை நோக்கி ஓட ஆரம்பிக்க ஹீரோ இப்போ செம சந்தோஷத்துல இருக்கிறான். பக்கத்துலேயே அப்பாவும் ஸ்டவ் மேலே ஏறி வந்துட்டு இருக்கிறாரு. பார்த்தா அந்த சாப்பாடு பிரதர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் அந்த தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களும் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டாங்க போல. ஸோ அப்படியே அந்த வண்டி நேராக வேகமாக வந்து அந்த கோட்டையவே இடிச்சிட்டு உள்ள வர ஹீரோ வந்து மீன் பொண்ணு நீ எங்கே இருக்கிற, எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல அதை கேட்ட மீன் பொண்ணுக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருக்குது. செம சந்தோஷமாகிட்டா. அப்போ இந்த இளவரசி இருக்காங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோவை திரும்பி மிரட்ட ஆரம்பிக்க இனிமேல் உன்னுடைய மிரட்டலுக்கு எனக்கு பயம் கிடையாது, என்னுடைய ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ் பாரு உன்னுடைய படையெல்லாம் சுக்கு நூறாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்ல உன்னால எதுவுமே பண்ண முடியாது, நீ என்ன உன்னால மேஜிக் பண்ண முடியுமா, உன்னால மற்றவங்க இதை நிறைவேற்ற முடியுமா அப்படின்ற மாதிரி குதர்க்கமாக கொஸ்டின் கேட்க